இந்த ராத்திரியில் ஒருவேளை கேள்வியோடு கூட இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய கேள்விக்கு கர்த்தர் ஒரு பதிலை நிச்சயமாக உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமேன். நாம் ஆராதிக்கிற இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர், எல்லா நன்மையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன். இந்த ராத்திரியிலும் ஆமேன் ஆண்டவர் மாறாதவராய் தொடர்ந்து இந்த வேதாம்பத்தில் சனிக்கிழமைகளில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். சனிக்கிழமையில் ஆராதனை இருக்குதுன்னு நம்ம ஆராதனைக்கு ரெகுலராக வர்றவங்களுக்கு தெரியாது. ஆயத்த ஜபமானு கேட்டாங்க. கொஞ்சம் எனக்கு ஷாக்காக தான் இருக்குது. நினைக்கிறேன் இன்னும் கூட அதுக்கு சனிக்கிழமையில் இன்னொரு ஆராதனை இப்படி இருக்குது, அதில் நாம் இப்படி ஒரு விதமாய் கூடி வந்து அதில் அப்புறம் அவங்களோட விளக்கினேன். அதில் வர்றவங்க தான், ரெகுலராக வர்றவங்க தான். இப்போ அவன் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறோம், ஆனாலும் பல முறை சொன்னாலும் சிலருக்கு தெரியாது இருக்குது நினைக்கிறேன். சொல்லுங்கள், ஒரு நேரம் முழுமாய் வர முடியவில்லை என்றாலும் ஒரு ஒளிபரப்பில் கூட உட்கார்ந்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்பதுக்கு உதவியாக இருங்கள். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாய் இந்த வார்த்தையானது ஒவ்வொருக்கும் அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வெளிப்பாடுகளை இதை கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஒவ்வொரு விதமான சூழ்நிலையோடு கூட கடந்து வரும்பொழுது இந்த வார்த்தையிலே ஒரே வசனம் பல விதங்களிலே வெளிப்பாடுகளை கொண்டு வரும். ஆமேன். இந்த வசனங்கள் பல தரப்பட்ட விதங்களிலே வெளிப்பாடுகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமேன். வாசித்த இந்த வேதாமத்தில் 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. ஏறக்குறைய இந்த வசனங்கள் எல்லாம் பல முறை நாம் திரும்ப திரும்ப அநேக வசனங்களை கேட்டு வாசித்து கொண்டே இருந்தாலும் கூட ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு ஒவ்வொரு காரியங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடுகளை வித்தியாசமாய் தருகிறவராய் இருக்கிறார். அதுதான் நான் வியந்து போகிறேன். ஆமேன். அநேக முறை வேறொரு பிரசங்கிக்கும் போது கூட நான் பிரசங்கித்த ஒரு வார்த்தை இன்னொருத்தர் பிரசங்கிக்கும் பொழுது கர்த்தர் வேறு விதமான ஒரு வெளிப்பாடை தருகிறார். ஆனால் அந்த வசனம் ஜீவனுள்ளதா இருக்கிறது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் அப்பொழுது எது தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற விதத்தில் அது பேசுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் என்னைக்குமே அசட்டியா இருக்காதீங்க. இதுக்கு ஒரு ஆராதனை அட்டன் பண்ணிட்டு, அதனால தான் இந்த பிரசங்கத்தை நாம் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளே ஒரு வருகிற 2 ஆராதனையிலும் ஒரே பிரசங்கத்தை நாம் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் இருக்கிறது. ஆனால் சனிக்கிழமையில பேசுகிறது. சனிக்கிழமையில கத்திருந்த நாட்கள்ல ஆமென் அவர் ஏசாமி இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல அவர் மனுஷனை போல வாழ்ந்தாலும் ஆனால் பிதாவுடைய கட்டளைக்கு காத்திருந்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற நாட்களிலே ஆண்டவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். மனுஷனா இருந்தவர் தேவகுமாரனுடைய அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வியக்கத்தக்க அநேக அற்புதங்கள் இந்த வேதாமத்தினுடைய முழுமையிலே நீங்கள் ஆங்காங்கே நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். அதில் ஒரு சில காரியங்களை தான் எடுத்து கடந்த சில வாரங்களாக இவங்களோடு கூட இதை முடிந்த அளவுக்கு கேட்ட பகுதிகளாகவே இருந்தாலும் கூட அதை நாம் திரும்ப அதை விளக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். இன்றைக்கு நான் ஒரு பரிச்சயமான ஒரு பகுதி. ஏனென்றால் இந்த நாட்கள் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஒரு வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதத்தை துவங்கும் போது நான் சொன்னேன், நான் விடைத்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் அதை சொல்ல போறீங்களோ அப்படி உங்களால சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வெறுமை மாறும். கர்த்தர் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி சொல்லுங்க. கர்த்தர் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்து போயிருக்கிற எல்லா ஆத்துமாவையும் கர்த்தர் நிரப்புகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் கர்த்தர் நிரப்புகிறார். இன்னொரு முறை சொல்லுங்க. கர்த்தர் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் ஆண்டவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விடாய்ப்பு, இந்த தோய்வு, இந்த சோர்வுகள் எதற்காய் வருகிறது? மனுஷ வாழ்க்கையில ஆத்மா, அதாவது விசுவாசிக்கு தேவனை அறிந்த மனுஷனுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா ஆவி மனுஷன் ஆமென், இது தேவனுக்குள்ள களி கூற வேண்டிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி உங்களோடு கூட நான் விளக்கவில்லை. இது இப்படிதான் வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆத்மாவுக்கு சோர்வு, ஆத்மாவுக்கு தோய்வு சரீரங்களில் ஏற்படுகிற அநேக விஷயங்கள் தான் இருக்கு என்ன பண்ணுது, ஆத்மாவுக்குள்ள தோய்வை கொண்டு வருகிறது. அதனால்தான் அநேக காரணங்கள் இருந்தாலும் அதில் குறிப்பிட்ட 3 காரணங்களை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லி அதிலிருந்து ஒவ்வொரு பகுதிகளாய் பேச ஆண்டவர் உதவி செய்கிறார். கடந்த நாட்கள் எல்லாம் உங்களோடு கூட சொல்லும் பொழுது அநேக சோர்வுகள், சில காரியங்கள் சோர்வுகள் என்ன பண்ணுதுன்னா, your weariness make you more worry. ஆமென். அதான் உங்களிடத்தை சொன்னேன். ஆமென். அநேக சோர்வு. அதனால தான் தாவீதுடைய சோர்வை குறித்து பேசினோம். எலியாவுடைய சோர்வு. ஆமென். எலியா டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதை பேசும்படிக்கு ஏவினார். ஆமென். அப்படி கடந்த வாரங்களில் கூட சோர்ந்து போய் வலைகளை அழைத்து கொண்டிருந்த பேதுருவை குறித்து உங்களோடு கூட பேசினோம். இப்படி ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு குறித்து பேசும்பொழுது இந்த வாரத்தில் அநேக நேரங்களில் இந்த ஆத்துமாவுக்குள்ள தோய்வு காத்திருக்கிறதுனால வருகிறது. எதனால வருதுங்க? கொஞ்சம் சத்தமா ஒரு 10 பேர் பேசுங்க. நிறைய பேருக்கு இந்த கிளைமேட்டா
இல்லைன்னா இன்னைக்கு அப்படிதான் இருக்கணும், தீர்மானமா தெரியல, ஒரு மாதிரி இருக்கிறீங்க. இதை கூடவே நான் போராடினா இது அரை மணி 20 நிமிஷம் பேசுற பிரசங்கம், அது கூட போராடினா அந்த 20 நிமிஷம் அதுல போயிடும். எனக்கு கூட ஒரு மாதிரியான சோர்வு தான். ஏன்னா நேற்றுக்கு ஃபுல் டே முந்தா நேற்று பெங்களூருக்கு வண்டி ஓட்டு போனேன். அது என்னமோ என்னுடைய வாகனத்தில் ஒரு வினோதமான ஒரு பிரச்சனை திடீரென்று அதை ரொம்ப அனலைஸே பண்ண முடியல. அந்த சீட் பெல்ட் போடவே முடியல, அது அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. எத்தனையோ முறை ரிப்பேர் பண்ணாங்க, போட்டு மாத்திட்டு முந்தின நாள் கூட நான் போகணும் அப்படின்றதுக்காக அந்த ஷோரூம்ல சர்வீஸ் சென்டர்ல உட்காந்து 1.5 மணி நேரம் உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணி, சார் இனி அந்த பிரச்சனையே வராது, நாங்க இங்கிருந்து கிளம்பி முடிச்சூர் தாண்டி போயிட்டு ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் காஃபியை குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு ஏறின உடனே அது ஸ்டக் ஆயிடுச்சு. இழுத்து பார்க்குறேன். ஏன்னா அந்த சீட்டு பெல்ட் போடலன்னா 2 விஷயம். ஒன்று பாதுகாப்புன்றாங்க, உண்மைதான் அது, ஏன்னா அது நமக்கு என்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் காப்பாற்றுன்றான். ரெண்டாவது இந்த போலீஸ்காரன் பிடிச்சின்னு அவங்களோட மாட்டிக்கின்னு நம்ம வம்பு கொடுத்துருக்கணுமே. 2 காரியத்தோடு கூடவே பெங்களூர் வரைக்கும் ஓட்டிட்டு போயிட்டு அங்கே எப்படியோ போயிட்டு நான் ஜோபம் பண்ணே போகிறேன். என் ஜபத்தை கர்த்தர் கேட்கவே இல்லை, சீட்டு பெல்ட்டை போடவே முடியல. அப்படியே போயிட்டு சரி எப்படியோ நிறுத்தின பிறகு எடுக்கும் போது நேற்றுக்குனாச்சுக்கு வேலை செய்யுதுன்னு பார்த்தா நேற்றுக்கு வேலை செய்யலை. அதனால நானே டூப்பாக ஒரு சீட் பெல்ட்டை ரெடி பண்ணி என் பேக் ஒன்று எடுச்சிருந்தேன். அந்த பேக்குடைய சைடு ஸ்ட்ராப் ஒன்று இருக்கும், அதை எடுத்து இப்படி போட்டு இப்படி வச்சு ஏதோ என் மனசுக்குள்ள ஒரு திருப்திக்காக அதை அப்படி மாட்டிக்கிட்டு ஜபத்தோடு கூடவே 360 கிலோமீட்டர் அப்படியே ஏசு ரத்தத்தை சொல்லி ஓட்டிக்கிட்டே வந்து சேர்ந்து, அதனால ரொம்ப விழிப்பம் ஓட்டுறதுனால ரொம்ப டயர்டுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பல விதங்கள். என்னுடைய கதையை சொல்லிட்டேன். உங்க கதை கேட்டேன்னா எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும், சோர்வா இருக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும், சீக்கிரமா போய் வீட்டில் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு ஆராதனைக்கு வாங்க. ஆனால் இப்போ கர்த்தர் பேசுகிறது என்னவென்றால், சோர்வு ஒரு பக்கம் நம்முடைய ஆத்மாவை விடாய்க்க பண்ணினாலும் இன்னொரு ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசும்படி கர்த்தர் இன்றைக்கு ஏவுகிற காரியம் என்னவென்றால், காத்திருக்கிறது அநேக நேர இருதயத்தை, சத்தமா சொல்லுங்க, காத்திருக்கிறது. இன்னைக்கு நாளைக்கு அதை தான் உங்களோடு கூட பேச போறேன். ஆமென். ஏனென்றால் சனிக்கிழமையில உங்க அற்புதத்தில் பேசும்பொழுது அதான் பேசணும். நாளைக்கு உங்களோடு கூட பேச ஆண்டவர் பாருங்க, your waiting is not wasting. நிறைய நேரத்தில் நம்ம காத்திருக்கிறது வீணா போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நெவர் your waiting is wasting. ஆமென். காத்திருக்கிறது ஒரு நாளும் வீண் போகாது என்பதை நிரூபிக்கும்படிக்கு தான் அநேக சம்பவங்கள் இந்த வேதாமத்தின் அடிப்படையில். அதில் இன்றைய நாட்களில் உங்களோடு கூட அற்புதங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறபடினாலே நான் இதை உங்களோடு கூட பேச பல சம்பவங்கள் இருந்தாலும், ஆனா திரும்ப நமக்கு பரிச்சயமான, நமக்கு அடிக்கடி கேட்டிருக்கிற, நிறைய முறை நீங்க இதை கதையா கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் அதை கதையாக கவனிச்சீங்கன்னா நான் எதை சொல்ல வருகிறோனோ அதை இழந்து விடுவீர்கள். அதனால ஆண்டவர் எதை பேசுகிறாரோ அதை கொஞ்சம் சற்று பெற்றுக்கொள்ளுங்கள். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த விதமாக இந்த சம்பவம் இருக்கிறது. லாசர் என்ற ஒருத்தர் இருந்தார். அவருக்கு இயேசு ரொம்ப நெருங்கியவராய் அவர் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு அதிகமாய் வாசிக்கிறதை காட்டிலும் உங்களோடு கூட சற்று இந்த பையனது முழு அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 45 வசனங்கள் இப்ப நான் வாசிக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆயிடும்ன்றதுக்காக சிலதை மற்றும் புரியாத முதல் முறை கேட்கிறவர்கள் இல்லை என்றால் இது அதிகமாய் கேட்காதவர்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, இப்படி இயேசு வாழ்ந்த நாட்கள் அவருக்கும் சிநேகிதர்கள் இருந்தார்கள். அவரும் அடிக்கடி என்ன பண்ணுவார், சில வீட்டுக்கு போறதே இல்லை. அவருக்கு என்ன பண்ணுவார், நெருக்கமான இருந்ததில்லை. இந்த ஒரு வீடு, மார்த்தாள், மரியாள், லாசர் என்ற 3 பேர் சகோதர சகோதரிகள். ஒரு சகோதரர் 2 சகோதரிகள் இருந்த நல்ல ஒரு குடும்பம். அடிக்கடி போயிட்டு வந்தார் என்பது அந்த வசனங்களை வாசிக்கும். அடிக்கடி என்றால் ஒரு நட்பு இருந்தது என்று இந்த வசனத்தினுடைய நான் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இவர் என்ன பண்றாரு, ஒரு பலவீனம், ஒரு சுகவீனம் ஏற்பட்டது என்று இவர் வேற ஒரு இடத்துல ஊழியத்தில் இருக்கும் பொழுது, வேறொரு பட்டணத்தில் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு செய்தி வருகிறது. அது ஏசு கேட்டுட்டு அவர் சொல்றாரு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எதனா ஒன்று ஜொரம் யாராவது சொன்னாங்கன்னா சொல்லுவோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, டோலோ 650 வாங்கி போட சொல்லி இப்போ எல்லாருக்கும் ஜொரம் அடிச்சுனுக்குது, அது சரியாயிடும் அப்படிதானே பேசுவோம். அந்த மாதிரி என்ன பண்ற ஏசாமி சுலபமா ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டாரு. அது கேட்டவர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதில் கூட ஒரு லைனை சேர்த்துக்கிட்டாரு. அது யாரும் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அதுதான் முக்கியமான லைனு. அதை தான் நான் பிரதானப்படுத்தி பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். சரி, இருக்கட்டும். அப்போ பாருங்க, அவர் சொல்லிட்டு அவர் பாட்டு ஒரு வேலையை பாட்டு இது இன்னும் கூட ஒன்றும் கேள்விப்பட்டதில் அதை வாசிக்கும் பொழுது அதில் இன்னொரு பகுதி போடப்பட்டிருக்கிறது. ஏசு இதை சொல்லிட்டு இவன் உடம்பு சரியில்லை, தினைக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸான ஃபேமிலின்னு கேள்விப்பட்டு கூட இன்னும் 2 நாள் இருக்கிற ஊர்லேயே தங்கிட்டாராம். இப்போ நமக்குலாம் என்னன்னா, வீட்டில் யாருன்னா சொந்தக்காரங்களுக்கு என்னாச்சுன்னா அட்லீஸ்ட் வேலையை முடிச்சுட்டு அடுத்த பஸ்ஸோ இல்லை அடுத்தது எப்படி எடுத்துக்கிட்டு சீக்கிரமா போயிட்டு எப்படியாவது பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி எடுப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், இன்னும் 2 நாள் தங்கிட்டார் அப்படின்னு வசனம் சொல்லி இருக்கிறது. அதை கேட்கும் போது மனித பிரகாரமாய் மனித சிந்தனைகளோடு பார்க்கும்போது என்ன மனுஷன் இவர் அப்படின்னு கேட்க தோணும். ஆனால் அதில் ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கிறது.
சரி, இதெல்லாம் முடிச்சு விட்டு அவர் போகும்போது பல காரியங்களும் அவருடைய சீசர்களோடு கூட பேசிட்டு போறாரு. மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தெல்லாம் பேசிட்டு போறாரு. சீசர்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ இந்த லாசருடைய மரணத்தை மேற்கோள் காட்டி பல காரியங்களை பேசுகிறதை நாம் கவனிக்கிறோம். சரி, இப்போ அந்த ஊருக்குள்ள போயிட்டாரு. அந்த ஊருக்குள்ள போன உடனே அவங்க எல்லாம் ஓடி வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க இங்க இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய ஒரு இது, எவ்வளவு எல்லாருக்கும் என்னென்னமோ நன்மைகள்லாம் செய்றீங்க. அதுவும் ரொம்ப க்ளோஸான எங்க ஃபேமிலிக்கு நீங்க செய்யாம இருந்திருக்க மாட்டீங்க. ஏதோ நீங்க இல்லாம போயிட்டீங்க, வேலை முடிஞ்சிச்சு, அவனை எப்படியும் அடக்கம் பண்ணிட்டு செத்தே போயிட்டான். அவன் வியாதியா இருக்கிறவன் என்று சொன்னவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே ஏசாமி அதெல்லாம் கேட்டு ரொம்ப ஐயோ அம்மான்லாம் ஒரு பயங்கர மனக்கலக்கத்தோடு அழலாம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கூட நீ விசுவாசா, நீ என்ன எதிர்பார்க்கறியோ அது நடக்கின்றாரு. அவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் புரிய தொடங்குது. ஆனா கொஞ்சம் ஒரு சந்தேகம், ஏனென்றால் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு, செத்து போயாச்சு, அதை அடக்கம் பண்ணியாச்சு, இப்படி பல காரணங்கள் இருக்கிறதுனால அந்த சகோதரிக்கு அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மையா இருக்கிறது. என்னடா இவர் பேசுறாரு, நம்ம இப்ப போய் விசுவாசம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஏன்னா இது மாதிரி ஒரு காரியத்தை அவன் கேட்கல. ஏன்னா குருடர் பார்வையடைகிறத பார்த்துருக்கிறாங்க, இல்ல சப்பானி நடக்கிறத பார்த்துருக்காங்க, ஒரு ஜுரமா இருக்கிறவங்க சுகமடைகிறத பார்த்துருக்கிறாங்க, குறைவுபட்ட இடத்துல நிறைவு உண்டானதை பார்த்திருக்கிறாங்க. செத்தது உயிரோடு எழுந்திருக்கிறதை அவங்க பார்க்காதனால அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ட உடனே எல்லாம் நடக்கிறது. சம்பவங்கள் நகர்ந்தாங்க. 40ஆம் வசனம் கிட்ட வரும்பொழுது அந்த வசனத்தை ஏசாமி சொல்றாரு, இப்ப கூட நீ நம்பினா என்ன பண்ணலாம், நான் சொல்லலையா, நீ நம்பினா பார்க்கலாம் அப்படின்றாரு. இந்த அம்மாவுக்கு என்னடா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இப்ப இந்த கல்லை புரட்டி போடுங்க அப்படின்றாரு. இவங்களுக்கு கேள்விதான், எல்லாருக்கும் கேள்வியாக தானே இருக்கணும். இப்போ கூட போயிட்டு எத்தனையோ கல்றைங்க நம்மளை சுற்றி இருக்குது. திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு தோண்டுதல் இருக்குது, இல்லை நான் தான் பேசினேன் ஒரு நாள் உடனே நீங்கள் போயிட்டு நான் சொல்கிறேன் போயிட்டு அந்த பள்ளத்தை தோண்டுங்க, அந்த பெட்டியை தூக்கிட்டு வாங்க, இல்லைன்னா எத்தனை பேர் செய்வீங்க? புதைச்ச பெட்டியை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு செய்வோமா? எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் தான் வரும். அப்படிதான் இந்த இவங்களுக்கு ஒரு கேள்வி, என்னடா இது கல்ல போய் புரட்ட சொல்றாரு, இது செத்து 4 நாள் ஆயிடுச்சு. அப்ப பல ரீசனை கொடுக்குறாங்க, ஏன் 4 நாள் ஆயிடுச்சு சொல்றோம், மரிச்சாச்சு அடக்கம் பண்ணி, சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இமோஷன், உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம், நீங்க இல்லைன்றதுக்காக வருத்தப்படுறீங்கிறது நான் மதிக்கிறோம். அதுக்குன்னு போய் இப்போ செத்தவனே உள்ள அடக்கம் பண்ணவன புரட்டி வெளியில எடுத்து வந்து அவனை பார்த்து அழுணுமா நீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்கறாங்க. சிலர் அப்படிதான் இருப்பாங்க இல்லையா, அது எப்படி போச்சிட்டீங்க, நான் வரத்துக்குள்ள தூக்கு நான் பார்க்கணும் அப்படிலாம் சண்டை போடுறவங்களா இருக்கிறாங்க சொந்தக்காரங்க. என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மாறிச்சா, அப்போ அவங்களுடைய பிரதர் அதான் சொல்லிட்டாங்க, நம்ம கல்ச்சரில் நம்ம கலாச்சாரத்தில் 6 மணிக்கெல்லாம் புதைக்கணும் அப்படின்ற ஒரு நியமம் இருக்கிறது என்று எல்லாருக்கும். அவங்க வந்து இந்த மெயின் லைன் சர்ச்சில் இருந்தவங்க. நான் நாக்பூரில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஃப்ளைட் கிடையாது. பல வருஷங்களுக்கு முன்பாக நான் வேற ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும்போது ரொம்ப நெருங்கிய நண்பன், நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். திடீரென்று மறித்து விட்டானோடனே அவன் சகோதரன், அவன் ஃப்ரெண்ட், அவன் தம்பி சொல்லிட்டான், அவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அவன் வர வரைக்கும் நீங்கள் பாஸ்டர்கிட்டே சொல்லிட்டான், நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், அதெல்லாம் எங்களுக்கு அந்த ஃபார்மாலிட்டிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் ஃப்ளைட் இறங்கிட்டு நேரம் அந்த கீழ்பாக் செமினரில் தான் வச்சுருந்தாங்க. கீழ்பாக் செமினரி ஓடி போயிட்டு பார்த்தோம், எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்படி சிலருக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது இல்லையா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஐயோ நம்ம கடைசியாக கூட பார்க்க, ஏன்னா கடைசி என்ன தான் பார்க்க வந்திருந்தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும்போது அந்த ஆஃபீஸுக்கு என்னை தேட்டு வந்தான். ரிசப்ஷனில் கேட்கும்போது நான் இல்லை ஊரில் இல்லை, ஒரு வாரம் ஊரில் இருக்க மாட்டேன்னு சொன்னதுனால அதான் எனக்கு கடைசி இன்ஃபர்மேஷன். அது எனக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய இது, என்னடா இது என்னை தேடி வந்திருக்கிறான், நான் பார்க்க முடியல, சரி அட்லீஸ்ட் முகத்தினாச்சும் பார்க்கலாமே அப்படின்ற, ஏன்னா ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பன் எனக்கு. அப்படி இருந்ததுனால எனக்கு தோணுச்சு, இப்படி ஒருவேளை இந்த அம்மா நினச்சிக்கிச்சு போதான்னு தெரில, இல்லை அவங்க அக்கா தங்கச்சி என்ன நினச்சிக்கிச்சு, என்ன அவரு செத்து அடங்கம் பண்ணியாச்சுன்னா அப்போ போய் சொல்றாரு கல்ல போறட்டுங்க தூக்குங்கன்றா, இப்போ என்னத்துக்கு அவனை பார்க்கணும், அது நாருமே. அப்படிதான் இவங்களுடைய மனசில் இருந்துச்சான் தெரியல. ஆண்டு சொல்ற, இல்லைம்மா நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க அப்படின்னாருங்க. புரட்டினாங்க, கல்ல புரட்டினோடனே அவர் போய் என்ன பண்ணுறாரு, படுத்து எவனோ ஒருத்தன் தூங்கினுக்கிற மாதிரி போய் கூப்பிட்ற, லாசருவே எழுந்து வாப்பா அப்படின்றாரு. சத்தமாக சொன்னார். அவன் படுத்து தூங்கி இந்த மாதிரி என்ன பண்ணிட்டான், எழுந்து வந்துட்டான். இதுதான் சம்பவம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு கேட்க விருப்பம் இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, தமிழ் செல்வி கண்ணப்பெல்லாம் ஆர்வமாக கேட்டாங்க, உங்களுக்கெல்லாம் இப்படி போர் அடிச்சிருக்கும், இது எத்தனை வாட்டி சொல்லுவார்ன்ற மாதிரி. ஆனால் அப்படி ஆர்வமாக கேட்குற ஒரு சிலர், ஏன்னா அவங்களாம் இது முதல் முறை கேட்குற, இப்படிப்பட்ட அற்புதங்களையும் ஏசாமி செஞ்சுருக்கிறாரு. சரி, இதில் நான் இந்த அற்புதத்தில் பேச வந்ததில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை சொன்னேன், வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங். காத்திருக்கிறது ஒரு நாள் என்ன பண்ணாதுங்க சொல்லுங்க, காத்திருக்கிறது. இந்த சம்பவத்தை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், என்ன இவருக்கு என்ன இவங்க அவர் வருவாருன்னு வச்சிருக்க கூட இவங்களுக்கு விருப்பம் இல்லை. இவங்க பார்த்தாங்க ஃபார்மாலிட்டிஸை முடிச்சு எதுவுமே போச்சு, வரவே மாட்டான்னு நினைச்சிட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்றாரு,
போறாரு. இவங்க காத்திருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போடு கூட தான் அங்க போகிறார். அதனால நான் இதுல ஒரு 3 காரியங்களை தான் இந்த பகுதியிலிருந்து இவ்வளவு பெரிய இந்த சம்பவத்துல இருந்து ஆண்டவர் எனக்கு காண்பித்த ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட நீ காத்திருக்கும் பொழுது நடக்கிற ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லும்படிக்கு எனக்கு ஏவினார். எனக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறார். பிரசங்கிக்கும் போது மற்றவர்களுக்கு சொல்றதை காட்டிலும் எனக்கும் ஆண்டவர் அதை சொல்லி கொடுக்கிறார். நம்பர் 1, when you're waiting works the word within you. ஆமென். நீ காத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தை இருக்குதுல, கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள கிரியையும் வேலைகளையும் செய்கிறதா இருக்கிறது. நல்லா கவனிங்க. இவ்வளவு பெரிய இந்த கதையை சொன்னேன், இந்த சம்பவத்தை சொன்னேன். அதுல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு திரும்ப வாசிக்கிறேன். அதுல 4வது வசனமாய் சொல்கிறது, இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல், யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறேன். இந்த வசனம் 4வது வசனம் சொல்றது, இயேசு சொல்றாரு, இயேசு அவன் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டவனே அந்த கேட்ட பொழுது இந்த வியாதி என்ன கிடையாதுங்க, மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதில் என்ன பண்ணுவாரு, 2 காரியங்களை சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு, 1, தேவனுடைய மகிமை அதுல விளங்கும், தேவனுடைய குமாரனும் அதுல மகிமை போடுவார். நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களிலும் அதுல நடக்கிற ஒரு ஜெயம், அதனால வருகிற சுகம், அதனால நடக்கிற அற்புதம், அதனால வருகிற வெற்றி, அந்த வெற்றி நமக்கு மாத்திரமல்ல, நம்மை அழைத்த ஆண்டவர், நம்மை ரட்சித்திருக்கிற ஆண்டவருக்கு அதுல ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. எத்தனை பேர் அதை நம்புறீங்களோ? அப்படிதான், அதுதான். இல்லனா இது உலக பிரகாரமாய் நடக்கிற ஒரு வெற்றியாய் மாறிவிடும். உலக பிரகாரமா எத்தனை வெற்றி அடிக்குது, படிக்கிறோம், நான் ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சேன், அதனால்தான் 98 மார்க் வாங்கினேன் அப்படி சொல்றோம். அந்த வெற்றியை நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட வித்தியாசமான சில காரியங்களை ஜெயமாய் ஆண்டவர் மாற்றுகிறதுக்கு காரணம் என்னவென்றால், இதை இயேசு எனக்கு செய்தார் என்று சொல்லி அறிக்கை எடுக்கிறதற்காக தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் காத்திருக்கிறது ஒரு நாளும் வீண் அல்ல. எத்தனை பேர் இது புரியுதுன்னு கொஞ்சம் ரொம்ப ஆழமா தான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். என்றால் மேலோட்டு சிலதை பேச நான் விரும்புறது இல்லை. கொஞ்சம் கேட்டுங்க. சிலர்களை காத்திருக்கணும்னே நம்ம நினைச்சுக்கிறோம் வேஸ்ட் இல்லைங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னாரு பாருங்க, இந்த வியாதி, இந்த பலவீனம் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு ஜெயத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதில் கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய மகிமை விளங்கும்படிக்கு தான் இந்த காரியத்தை கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து நேரடியாய் உங்களுடைய தாமதங்களை பார்த்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், உங்களுடைய தாமதங்கள் ஒரு காரணத்திற்காக தான் கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் your waiting works the word of God in you. நீங்கள் காத்திருக்கும் பொழுது அந்த வசனம் உங்களுக்குள்ள வேலை செய்யும்படிக்கு தான் கர்த்தர் அந்த காத்திருப்பை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கேட்டதெல்லாம் கிடைச்சிச்சுனா அந்த புள்ள கெட்ட புள்ளியா மாறிடுது. உண்மை அதுதான். எனக்கு இது வேணும் உடனே, எனக்கு அது வேணும் உடனே. இப்ப நாளைக்கு எதுவுமே என்ன பண்ணாதுக்கு சாதாரணமா சுலபமா மாறிடுது. இது உலகத்தினுடைய பழமொழி மாத்திரம் கிடையாது. இப்படிதான் உலகத்தினுடைய காரியங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறார் என்றால், ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறதற்கு, ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறதற்கு, ஒரு சுகத்தை பெற்றுக் கொள்கிறதற்கு ஏன் தாமதிக்கிறார் என்றால், அவர் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு, அந்த வார்த்தை செயல்படும்படிக்கு தான் கர்த்தர் தாமதத்தை உன் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதனால முதல் விஷயத்தை எழுதி கொள்ளுங்க, waiting works the word in you. காத்திருக்கிறது அவருடைய வார்த்தை எனக்குள்ள வேலை செய்யும்படிக்கதான், அந்த வார்த்தையை எப்படியா செயல்படுத்துகிறதுக்காக தான் இந்த காத்திருப்பை கர்த்தரின் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் நம்புறேன். அப்படிதான் இந்த ஊழியத்தில் 38 ஆண்டுகள் அநேக காரியங்களுக்காய் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. என் தனிப்பட்ட வாழ்க்கையில அநேக காரியங்களுக்காய் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. எல்லாம் கேட்ட உடனே கிடைச்சிருது இல்ல. சிலத்துல உட்கார்ந்து பார்க்கலாம், எனக்கு விட அவன் கம்மியானவன் தானே, என்னை விட அவனுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்குது, அவனுக்கு எப்படி கிடைக்குது? அது உலகத்தின் ஃபார்முலா. கர்த்தர் உனக்கு எதை சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யும்படிக்கு நீ காத்திருக்கிறது. காத்திருக்கும் பொழுது என்ன தெரியுமா, அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கலாம். நான் நம்புறேன் இந்த பகுதியில் இதை சொல்லும் பொழுது
ஆமேன். இந்த குடும்பத்தார், ஆமேன். பாருங்க, அதனால தான் சொல்றாரு 6ஆம் வசனத்துல திரும்பி வாசிக்கிறோம். அதுதான் உங்களுக்கு சொல்லும்போது சொன்ன இல்லையா, அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல என்ன பண்ணாரா? அப்ப என்ன நினைச்சுக்கினாரு? இன்னும் அந்த வார்த்தை வேலை செய்யல. எத்தனை பேருக்கு புரியுது? சில நேரங்களில் இன்னும் தாமதிக்கிறார், இன்னும் நீட்டிக்கொண்டே இருக்கிறார். உன் அற்புதத்தை, உன் சுகத்தை, உன் ஜெயத்தை கர்த்தர் இன்னும் நீட்டிக்கொண்டே இருக்கிறார். காரணம், இன்னும் அந்த வார்த்தையை இன்னும் அதிகமா என்ன பண்ணல, வேலை செய்ய விடல. அதனால இன்னும் அதிகமா அது வேலை செய்யணுன்றதுக்காக தான் அந்த வெயிட்டிங்கை கர்த்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதோ? The Lord wants to work His word in you, in your waiting. If you don't allow that word to work in your waiting, the Lord extends your waiting. Hallelujah. அநேக நேரங்கள் அதுதான். நான் இதை ரொம்ப ஆழமாய் போகும்போது வியாழக்கிழமை இதை கொஞ்சம் தியானித்து எழுதிலாம் வச்சுட்டு நான் போயிட்டேன். வரும்பொழுது நான் தனியாக ஓட்டு வரும்போது இது ரொம்ப அதிகமாக தியானித்து கொண்டிருந்தேன். ஏன் இந்த தாமதங்கள்? அப்போ இந்த 3 பாயிண்ட் ஆண்டவர் திரும்ப என் சிந்தனைகளுக்குள்ள கொண்டு வர நல்லா புரிஞ்சுங்க. கேட்ட உடனே இருந்துச்சுன்னா, இப்படி இவ்வளோ தாமதமாய் ஒரு விஷயம் நடந்த பிறகு கூட நிறைய பேர் விசுவாச ஜீவியத்தில் இன்னும் கூட பின்தங்கி ஆண்டவர் ரொம்ப பெருசா நம்ம என்ன பண்ணல, ஆண்டருக்குள்ள அதிகமாக வளரல. இதெல்லாம் ஆண்டவர் உட்காந்து எடை போட்டு கொண்டு தான் இருக்கிறார். இதெல்லாம் உட்காந்து ஆண்டவர் எடை போட்டு கொண்டு இருக்கிறார். அதனால தான் என்ன பண்றாருன்னா, அநேக நேரங்களில் ஒரு காரியத்தை தருகிறதற்காய் கர்த்தர் சற்று தாமதிக்கிறார். இந்த மரணத்துல 4 நாள், யோசேப்புடைய வாழ்க்கையில 13 வருஷம், யாக்கோபுக்கு 20 வருஷம், ஆபிரகாமுக்கு 25 வருஷம், இஸ்ரவேலருக்கு 430 வருஷம். நமக்கெல்லாம் 430 வருஷம்லாம் கர்த்தர் காத்திருக்க மாட்டார, பயப்படாதீங்க. அந்த ஒரு காரியத்தை செய்கிறதற்காய் சில காலகட்டத்தை ஒவ்வொரு காரியத்திற்கு கர்த்தர் நியமித்திருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்றதை நீங்க ரிசீவ் பண்ணணும். இன்னைக்கு இதெல்லாம் ஐயோ கஷ்டமா இருக்குதுன்னா முடியாது. இப்படிதான் நியமிச்சிருக்கு. நீங்க உங்களால என்ன பண்ண முடியுமா? உன்னால ஒரு ஜான் முழத்தை எதனா பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தருடைய காலத்துல தான் உன் காரியம் நடக்கும். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தருடைய காலத்துல என் காரியம் நடக்கும், காரியம் வாய்க்கும். நிச்சயமா ஒரு முடிவு உண்டு. ஆராதனை தான் சொல்ல, வாயத்தில சொல்லுங்க, நிச்சயமா ஒரு முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா நான் அதை காண்பிக்கிறேன். நீங்க அவங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லைன்னா கிடையாது, நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு வசனத்தில் ஒரு பகுதியை ஆண்டவர் எனக்கு திரும்ப காமிச்சார். பாருங்க, நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும், இப்படியா செஞ்சிடும் ஆண்டவர். ஆனா நமக்கு அந்த நீண்டுட்டே போறதுனால கோபம், எரிச்சல், பயங்கர இது பண்ணி பொறுமை இல்லாம, என்ன கர்த்தர், என்ன பெருசா இது, என்ன பெரிய ஜோபம், என்ன இது அப்படின்னு என்ன பண்ணுது, பல காரியங்கள். ஆனா கர்த்தர் அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாரு, இன்னும் கோபப்படுத்துற மாதிரி நீட்டிகிட்டே தான் இருப்பாரு. இன்னும் கோபப்படுத்துற மாதிரி நீட்டிகிட்டே தான் இருப்பார். காரியங்கள் என்ன பண்ணுவாரு, இன்னும் கூட நீண்டு அதை ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருப்பார். ஏன்னா நாம அந்த வார்த்தை, ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தை அதை செயல்படுத்தி எப்படியாவது அதை ஜெயமாய் மாற்றும்படிக்கு. ஆமேன். அதனால தான் பாருங்க, அதனால தான் நான் நினைக்கிறேன், இல்லை நான் அதுதான் நம்புறேன். வியாதியா இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே ரொம்ப அழகாவே அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. He knew he was sick and he stayed back in the same town knowing he was sick அப்படின்னு போட்டுக்குது. யோசித்து பாருங்களேன், ஒரு புருஷ மனைவிங்க ரொம்ப முடியல, நீங்க வந்தே ஆகணும் போது எப்படியோ ஆட்சியை புடிச்சுனாச்சும் வந்துட பாக்குறோம். ஆனா ஆண்டவர் அப்படிதான் ஒரு நல்ல ஒரு உறவுல தான் அந்த வீட்டில் இருக்கிறார். ஆனால் ரொம்ப அழகா சொல்லுது, அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல. அப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் இதுல நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு காரியம் இன்னும் கூட நின்று கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கிறதுல இருந்து நகர்ந்து என் இடத்துக்கு வரல, எனக்கு செய்ய வேண்டியது இன்னும் செய்யாமல் இருக்கிறார் என்றால், நான் இன்னும் அதிகமா இந்த வார்த்தையை வேலை செய்ய வைக்கவில்லை, அந்த வார்த்தையை இன்னும் அதிகமா என்ன பண்ணல ஆண்டவர் செய்வார் நம்பவில்லை என்பதுதான் காரணமா இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்க விசுவாசல இல்ல கர்த்தர் நிச்சயமாய் திருமணம் என்றால் இது நிச்சயமா உண்டு. நான் வேலைனா இது நிச்சயமா உண்டு. நான் ஒரு விசுவாசினா இது நிச்சயமா உண்டு என்று கண்டிப்பா அது இருக்குது. ஆனா உனக்கு ஏன் நடக்கல, உனக்கு ஏன் தாமதம்? Because God wants to work His word in you. Hallelujah. அவருடைய வார்த்தையை ஆண்டவர்
உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்கிறாரு, மற்றவங்ககிட்ட சீக்கிரமாக நடந்துச்சு நினைக்கிறேன். இல்லை ஒரு சிலர் பேர் நம்பிக்கையே இல்லாமல் அடப்போனா இவனுக்கு என்ன பண்ணாலும் இவன் எப்படி பண்ண பார்த்து அதனால் அவனை விட்டுறலான்னு கூட விட்டாரான் எனக்கு தெரியாது. அவன் ஊட்ட கொடுக்க போகிறது. ஏனென்றால் இந்த மனுஷனுடைய மரணத்தை கேட்டு அவன் உயிர்த்தெழுதலை கேட்டான், மறித்து அவன் உயிரோடு கூட எழுந்தான்னு கேட்டு எத்தனையோ பேர், நான் ஒரு வசனத்தை பலமுறை நான் இந்த வேதாமத்தில் பார்த்துருக்கிறேன், வாசித்து போயிருக்கலாம். ஆனால் அதை வாசித்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 12:10 யோவான் 12:10 லாசரு நிமித்தமாக யூதரில் அநேகம் பேர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் பாரா சொல்லுங்க. அது வரைக்கும் யூதர்கிட்ட ரட்சிப்பை கொண்டு போகிறதற்கு பயங்கர தடை இருந்துச்சு. யூதர்கள் விசுவாசிக்கவில்லை. அவர் யூதனாய் பிறந்து யூதனாய் வளர்ந்தாலும் யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த ஒரு மரணம், இந்த உயிர்த்தெழுதல், இந்த மரணத்துக்கு அப்புறம் அந்த உயிர்த்தெழுதல் என்ன பண்ணுச்சான்? ரொம்ப அழகா இருக்குது. லாசரு நிமித்தமாக யூதரில் அநேகம் பேர் இயேசுவின் இடத்துல விசுவாசமாய். ஆமா, அப்ப உங்களுக்கு செய்ய போற அந்த காரியத்துல தாமதம் வருது இல்லையா? அப்ப அந்த வார்த்தை நீங்க எவ்வளவுக்குள்ள வேலை செய்து அதை வெற்றியாய் மாற்றும் போது அது நிமித்தமாய் கர்த்தர் அநேக காரியங்களை அது நிமித்தமாய் செய்ய போறாரு. கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிச்சு நினைக்கிறேன், மற்றவங்களுக்கு புரியலன்னா என்னால் இதுக்கு மேல விளக்கிறதுக்கு நேரம் ஓடிடுச்சு. ஒரு காரியம் நடக்கல அப்படி என்று கேள்வி இருந்தா இன்னும் கூட அந்த வார்த்தை என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசி இன்னும் அதிகமாய் ஜெபித்து இன்னும் கூட அந்த வார்த்தையின் மேல பற்றுதலோடு கூட அது இன்னும் அதிகமாய் அறிக்கைட்டு அது எப்படியாவது நடக்க நம்பிக்கொண்டே இருக்கிற பட்சத்துல நிச்சயமா அது நிமித்தமா வருகிற ஜெயத்து நிமித்தமாய் கர்த்தர் உனக்கு மாத்திரமல்ல உன்னை சுற்றிலும் உன்னை கடந்து ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யும்படிக்குதான் அதை கர்த்தர் தாமதித்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், waiting wins the war within you. காத்திருக்கிறது, உனக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குது. உனக்குள்ள என்ன இருக்குது? ஒரு நடக்குமா நடக்காதா, இது உண்மையா நம்பலாமா நம்ப கூடாதா, அதை ஜெயிக்குது முதல்ல. அல்லேலூயா. முதல்ல சொன்ன waiting works the word within you. அல்லேலூயா. இரண்டாவது your waiting wins the war within you. உனக்குள்ள ஒரு போராட்டம். ஏன்னா நிறைய பேருக்கு நான் உண்மையா கேட்கிறேன், மனசாட்சியோடு கூட நீங்க நல்லா, எத்தனை பேர் முழுசா ஆண்டவரை நம்ப முடியும்? கஷ்டம். ஜோக்லாம் ஆமாலாம் எழுந்துக்கெல்லாம் சொல்றாதீங்க. சில சூழ்நிலை அப்படி இறுக்கமா வரும்போது நமக்குள்ள என்ன வந்துடுது? உண்மையா இருக்கிற கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். நமக்குள்ள ஒரு சோதனை, ஒரு சோர்வு, ஒரு காரியம் பயங்கர இறுக்கமா போகும்போது நம்மளால உண்மையா ஆண்டவரை நம்ப முடியுதா? கஷ்டம். இல்ல, என்னை கொன்று போட்டாலும் பைபிள் இருந்தாங்க கொஞ்சம் பேர். We are all human being. You understand what I am saying? நீங்க நினைச்சீங்களா மாத்தால் வந்தோடனே பேசுறது சாதாரண எப்படி இருக்கும்? உரிமையில இருப்பையோ நீ எல்லாம் ஒரு ஆளா? வீட்டுக்கு வரும்போது தோசை கேட்கும்போது தோசை சுட்டு கொடுத்தேன், எவ்வளோ உன் கால் கீழே உட்காந்து எவ்வளோ பண்ணிக்கிறோம், என் தம்பி உன் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பான், செத்தான்னு கேள்விப்பட்டு வரத்து கூட ஒரு மனசாட்சி இல்லையா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். அப்படிதான் பேசியிருப்பாங்க. எங்க உறவுல அப்படி பேசுவாங்களா? பேச மாட்டாங்களாங்க? என் கூட என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? நான் என்னமோ கதை பேசுற மாதிரி பேசுவாங்களா? பேச மாட்டேன். நீங்க உறவிட்ட அப்படி பேசுங்களா? பேச மாட்டீங்களா? உரிமையாய் ஒரு ஆள் உங்களுடைய காரியத்துக்கு வரவில்லை என்றால் எப்படி பேசுவீங்க? ஹலோ, எப்படி பேசுவீங்க? அப்படிதானே பேசுவீங்க. ஐயா பரவாயில்ல, வரலப்பா, சூப்பர், வரலப்பா, தேங்க்யூப்பா, பரவாயில்லப்பா, ஐயோ வரலப்பா, வாப்பான்னு கட்டியா பிடிச்சிப்பீங்க. என்ன நீங்க கோவம் தானே இருக்கும். 11ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனங்கள் இருந்து அதை பார்க்குறீங்க. 20லேருந்து 21, 22 நேரம் ஓடிட்டுச்சு. இயேசுவின் இடத்துல வந்து மார்த்தாள் 21ஆம் வசனத்தில் இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்படுது. அவருக்கு எதிர்கொண்டு போய், ஏன்னா அவளுக்கு வருவாளா வரமாட்டாரே சந்தேகம் ஆயிடுச்சு. நல்லா கேளுங்க, வருவாரா? ஏன்னா அவர் வரலையே, அவர் தான் 2 நாள் தங்கிட்டார் அங்கதான். So there's a war. You understand what I'm saying? Can I trust or not? சரி நேரத்தில் நமக்குள்ள ஒரு யுத்தம் ஓடிட்டு இருக்குது. இதை நம்பலாமோ நம்ப கூடாதா? இது நடக்குமா நடக்காதா? இது ஜெயமா இருக்குமா? இதனால சுகம் வருமா வராதா என்ற ஒரு யுத்தம் உனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தை கர்த்தர் சால்வ் பண்றதுக்காக தான் அநேக நேரங்களில் காத்திருப்பை கர்த்தர் கொண்டு வருகிறார். எனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு பெரிய நம்மளே ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவோம்.
ஏன்னா அப்படிதான் இருக்குது. இந்த அம்மா வாசிக்கும் போது எனக்கு நல்லா புரிஞ்சது. இயேசு வருகிறார் என்று மார்த்தா, அந்த காலத்துல போன் இல்ல, இது இல்ல, வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ்ல ஒண்ணு இல்ல, அதனால அவருக்கு எப்படியோ வராருன்னு தூரத்தை கேட்ட உடனே கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ அந்த அம்மா எப்பவுமே வீட்டுல தான் இருப்பாங்க, வீட்டிலேயே உட்கார்ந்தால். மார்த்தால் இயேசு இடத்துல வந்து, ஆண்டவரே, நீங்க நினைக்கிறீங்க அது சாதா ஸ்டேட்மெண்ட், நான் அதை புரிஞ்சுக்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா, யோ உன்னதான் சொன்னல இங்கே இரு, என்ன அது நீ வேலை வேலை வேலை. எத்தனையோ புருஷன் மனைவிமாருங்க அப்படி திட்டுவாங்க புருஷன்மார்களே. நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். ஊழியன்னு ஓடுற வீட்டு மேல உனக்கு இருக்கும் இல்லையா, சொந்தத்தில் மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, எப்படி இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். என்ன ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி அனுப்புறோம், 6 நாளுக்கு அப்புறம் வர கணக்கு போட்டு பாருங்க. அவன் செத்த 4 நாள் அடக்க மாதிரி ஒரு 2 நாள் அங்கே இருந்துட்டு 4 நாள் வராரு, எப்படி இருக்கும், எவ்வளோ காண்டா இருக்கும். வந்தவொடனே அந்த அம்மா என்ன சொல்லுது, நீர் இங்கே சொல்லுங்களேன், நீங்க இருந்தீரானால் என் சொந்த சகோதரன் மரித்திருக்க மாட்டான், இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்றதோ அதை தேவன் உமக்கு. ஆமா, நல்லா கேளுங்க. There's a war. Martha was speaking about disappointment. Martha was speaking about her grief, unanswered question, human reasoning. அவருடைய ஏமாற்றத்தை சொல்லுகிறாள். மாத்தா எதை பேசுறாங்க, ஏமாற்றத்தை, அவங்க கவலைய பேசுறாங்க. பதிலே கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அதை அவரிடத்துல பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு வார். நம்ம ஆராதனைக்கு வர்றோம், பாட்டு பாடுறோம், கர்த்தரை தேடுறோம், எல்லா சர்வீஸ் அட்டெண்ட் பண்றோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் தீர்க்கப்படாத ஒரு யுத்தம் உள்ளுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குது, காத்திருக்கிறதுனால அதை தீர்க்கிறதற்காக தான் கர்த்தர் சில நேரத்தில் ஒரு காரியத்தை நின்று கொண்டே போகிறார் என்றால் அதில் ஒரு ஜெயமான பதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு நம்புறீங்க? எத்தனை பேர் புரியுது நான் பேசுறது? நேரம் கடந்து போச்சுன்னா கண்டிப்பா கடந்து போகும். நேரம் கடந்து போகுது, இதனால முடிப்பேன்னா முடிக்க முடியாது, இன்னும் கூட கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா இன்னொரு பாயிண்ட் முடிக்கணும். கேட்டுட்டு தான் போங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நிச்சயமாய் பிரயோஜனமாக இருக்கும். வெயிட்டிங் வின்ஸ் த வார் within you. எல்லாம் முடிச்சிட்ட உடனே அவர் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நேரடியாக 25ஆம் வசனத்துக்கு போயிடுறேன், நேரம் இல்லாதனால. அவர் சொல்றாரு, ஏசாமி சொல்றாரு, எப்பா காரணமாக தான் நான் வராமல் இருந்தேன். ஏசாவை நோக்கி சொல்ற, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்க மழித்தாலும் பிழிப்பான், உயிரோடும் என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயோ? அந்த என்னன்றாங்க 27ஆம் வசனத்துல, அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே. அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. வந்த உடனே நேரம் என்ன பண்ணிருக்கணும், பாசமா இருந்து நம்ம கான்டெக்ட்ல பாசமா இருந்தா நேரம் கல்லறைக்கு போய், சரிம்மா வா கட்டி பிடிச்சி கூட்டு போயிட்டு கல்லறை போய் சொல்யூஷன் கொடுக்காம பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி எதை தீர்க்கிறாரு? பிரசங்கம் பண்ணி எதை முதல்ல தீர்க்கிறாரு? The war within her. Sometimes in your waiting, God resolves the war that is happening in you. அநேக நேரத்தில் காத்திருக்கிறதுல உனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற யுத்தத்தை கர்த்தர் சால்வ் பண்ணி தான் உனக்கு கொடுக்க வேண்டிய பதிலை கர்த்தர் தருவாரு. அது ரொம்ப நம்ம எரிச்சலா இருந்தாலும் அதுதான் நிரந்தரமான வெற்றியினுடைய அடையாளமாய் மாறுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது ஐயா? அதுதாங்க நிரந்தரமான வெற்றியினுடைய அடையாளம் சார். That is a permanent victory, because if God had resolved this, I don't know how much they could have stood in their faith. but விசுவாசம் எவ்வளவு அவங்க நின்றுப்பாங்க எனக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் பேசி விளக்கிட்டு, இது என்ன ஒவ்வொரு வசனங்களா இருந்தாலும் கண்டிப்பா நீண்டு அதை விளக்கி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்திற்கு வருகிறவரான தேவர் குமாரன் என்று, சும்மா எங்க சொந்தக்காரன், எங்க மாமா, இல்ல எங்களுக்கு வந்து போற எங்க விருந்தாடி, ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்னு மாத்திரம் கிடையாது, நீர்தான் ரட்சகர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மாலே எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆனா அதான் திரும்ப இன்னொரு இடத்துல கேட்கிற 40ஆம் வசனத்துல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று அறிந்திருக்கிறார். ஆமா எனக்கு தெரியும், நான் நம்புறேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். யார் என்னோடு கூட இருக்கிறீங்க? காத்திருக்கிறதுனால கர்த்தர் உனக்கு மேல கோபமாகறாரு, எனக்கு செய்யாம போயிடுவாரு. அதனால ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல, டிலே இஸ் டினையல். ஆண்டவர் தாமதம் அவ்வளவுதான், உனக்கு செய்ய மாட்டப்போ அப்படின்னு விட்டுட்டார் என்று ஒருவேளை அநேக நேரங்கள்ல
உலகம் யோசிக்கிற மாதிரி நீங்க யோசிக்காம காத்திருக்கிறதுல கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், முதலாவது சொன்னேன், அவருடைய வார்த்தையை கர்த்தர் உனக்குள்ள வேலை செய்ய வைக்கிறாரு. அல்லேலூயா. இரண்டாவது, நீ காத்திருக்கும் பொழுது உனக்குள்ள இருக்கிற ஒரு யுத்தம் இருக்குது, உனக்குள்ள நம்ப முடியாத ஒரு காரியம் இருக்குது, உனக்குள்ள ஒரு செவர் இருக்கிறது, உனக்குள்ள ஜெயிக்க முடியாத ஒரு அவிசுவாசம் இருக்கிறது. அதை ஜெயிக்கிறது கர்த்தர் உதவி செய்துதான் அந்த காரியத்தை கர்த்தர் வெற்றியாய் மாற்றுகிறார். அதற்காக தான் கர்த்தர் காத்திருப்பை உடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுது, ஹார்ட் becomes more sick. இருதயம் என்ன பண்ணுதா? இளைச்சி போயிடும். வசனம் ரொம்ப அழகாகுது. நீதிமொழிகள் 13:2 அந்த வாசி என்ன சொல்றது? காத்திருக்கிறது இருதயத்தை. இதெல்லாம் 4 நாள். இங்க நிறைய பேர் 40 நாள், 4 வருஷம், 40 வருஷம்லாம் காத்திருக்க யாரும் இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். 40 வருஷம் நம்ம எல்லாம் பின்தங்கி எங்கேயோ ஓட்டிருப்போம். 4 வருஷம் காத்திருந்தாவே பெரிய விஷயம். எனக்கு இதெல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் போது, சில அப்படி திருச்சபையில சிலருடைய திருமணங்கள் 7 ஆண்டுகளை கடந்து கடந்த வாரத்தோட சொன்ன நினைக்கிறேன். 7 ஆண்டுகளை கடந்து 8 இப்படி போயிட்டு இருக்குது. இன்னும் பிள்ளை கூறுகள் இல்லாமல் இருக்கிறது. இதை நான் ட்ரைவ் பண்ணி நேற்று வரும்போது இது யோசிச்சு, ஆண்டவரே இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த 7 வருஷத்துல இந்த குழந்தைங்க பிறந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு போயிருக்குங்க, இல்லை ஏதாவது நடந்திருக்குமே ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இல்லையா? நான் அவர்கிட்ட அப்படிலாம் பேசுவேன். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ்னஸ் இருக்குது. அப்படி தான் கேட்பேன், நான் பண்ணி வச்ச கல்யாணங்களாச்சு ஆண்டவரே சில அதெல்லாம். ஆண்டவர் சொல்றாரு, அப்போ தான் இதெல்லாம் திரும்ப பேசினார். There are wars within them and I want to resolve that, because the children that I'm giving are precious that I'm giving in their hands. நான் கொடுக்கிற பிள்ளைகள் மிக மிக பொக்கிஷமான பிள்ளைகளை தான் தரப்போறேன். அந்த பிள்ளைகள் நிமித்தமாய் பெரிய பெரிய காரியங்கள். வருகிற நாட்கள் பயங்கரமான இக்கட்டு நாட்களை சத்துரு நியமித்து கொண்டே இருக்கிறான் உலகத்துல. இனி வருகிற நாட்கள் உங்களிடத்துல வரப்போற சுதந்திரங்கள் எல்லாம் பயங்கரமான சுதந்திரங்களா தான் இருக்கும். இதுவரையில் போராடி பெற்றுக்கொள்ள போகிற பிஸ்னஸாக இருக்கட்டும், போராடி பெற்றுக்கொள்ள போகிற பிள்ளைகளாக இருக்கட்டும், போராடி பெற்றுக்கொள்ள போகிற எந்த ஜெயமாக இருக்கட்டும், அதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு எதுவாய் கர்த்தருடைய கரத்தில் தரப்போறேன்னு கர்த்தருடைய தீர்க்கதரிசனமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வியை நான் கேட்கும்போது ஆண்டவரிடம் சொல்றார், you know what, I'm not going to give you something ordinary. இதுவரையில் பெற்றதெல்லாம் பிள்ளைங்களா ஒருவேளை மற்றவங்களுக்கு காணப்பட்டிருக்கலாம். இனி நான் தரப்போறதெல்லாம் சுதந்திரங்கள் என்று சொல்லப்பட்டதை போல சுதந்திரங்களை தான் இனி வருகிற நாட்களில் நான் தரப்போறேன். சுதந்திரமான தலைமுறைகளை தான் நான் எழுப்ப போறேன். ஏனென்றால் இனி வருகிற நாட்கள் யுத்தத்தின் நாட்கள், பஞ்சத்தின் நாட்கள், கேள்வி நாட்கள், மகா பயங்கரமான நாட்கள். அதில் நிலைத்து நிற்கிற ஒரு சந்ததியை, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சந்ததியை எழுப்புகிறதற்காக தான் அப்படிப்பட்ட ஒரு தாய் தகப்பனை இந்த நாட்களில் உருவாக்கி கொண்டது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப நன்றி ஆண்டவரே, அப்போ உங்க டைம் எடுத்துங்கன்ட்டேன். இதுக்கு மேலே நான் சொல்றேன். அப்புறம் இன்னொன்று கேட்டேன் நான், ஆண்டவரே பரவாயில்ல, இந்த வருஷம் முடியத்துக்குள்ள இவங்க எல்லாரையும் அவன் சொன்னார், நீ க்ளோரி ஃபெஸ்ட் நடத்தணும்ல, அதுங்க எல்லாரையும் பண்ணனா அதுங்கெல்லாம் மூக்கு சொல்லிச்சுக்கின்னு வாந்தி எடுத்துக்கின்னு சோர்ந்துனுக்குது இருக்கும். அந்த ஃபஸ்ட் 2 மாதம் அதில் பொறுமையாக பண்ணுறேன். இப்படி தான் பேச உண்மையாக சொல்கிறேன். ஆண்டோடைய சமூகத்தில் ஆனால் கதை கட்டலாம் பேசணும். உண்மையாக சொன்னார். பாருப்பா, அவங்க எல்லாரையும் இதில் கலந்து கொண்டு அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து முடித்த பிறகு நான் எதை செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாய் செய்து முடிப்பேன் கர்த்தர் சொல்றேன். நேரடியாக சொல்கிறேன் தைரியமா. The Lord told me, sometimes your waiting makes you weary. Waiting makes you feel wasted. ஆண்டவர் சொல்றாரு, காத்திருக்கிறது, ஆமென், காத்திருக்கிறது வீண். சொல்லுங்க சத்தமா, காத்திருக்கிறது சொல்லுங்க, காத்திருக்கிறது. இவங்க இவ்வளவு காத்துனாங்க, வீண் போயிடுச்சா? எவ்வளவு பெரிய அற்புதம். அதனால தான் 3வது பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். Waiting welcomes the wonder of God. Hallelujah. Your waiting welcomes the wonder of God. Hallelujah. நீ காத்திருக்கிறது கர்த்தருடைய ஒரு அதிசயத்தை. அதுதான் உங்களுக்கு இப்ப சொன்னேன் நான். ஆண்டவரே நீ செய்ய போற, இவ்வளவு நாள் காத்திருந்தல, காத்திருந்தது உனக்கு கொடுக்க போற ஒரு பெரிய காரியம் அதிசயமா இருக்கா? மற்றவங்களாம் செய்யற பிசினஸ் தான் இருக்கும். பிரதர் கேட்டுங்க, நான் உங்கள்கிட்ட திரும்ப சொல்றேன். இது 5வது முறையா 6வது முறையா சொல்றேன். கர்த்தருடைய ஆவியான சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுவரை காத்திருந்து நடக்கன்னு சொல்லிக் கொண்டிருந்த காரியத்திற்கு இதுவரை நடக்கலன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் தரப்போற காரியம் ஒரு அதிசயமான காரியத்தை கர்த்தர் தருவார். அது நிமித்தமாய் ரட்சிப்பு வரும். லாசருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாய் அநேக யூதர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். யூதர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் இந்த இடத்துல விசுவாச தேவ பிள்ளையே, நீ காத்திருந்து கர்த்தருடைய கையிலே செய்ய போற அந்த காரியம், நீ பெற்றுக்கொள்ள போற அந்த காரியம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்.
உனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அது உன் வீட்டுக்கு வேண்டிதான் ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ஆனா இனி உனக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்கிற பிள்ளை உலகத்துக்கே ஆசீர்வாதமான பிள்ளையாய் கர்த்தர் அதை மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்களோ தெரியல. இதுவரை நீ ஒருவேளை ஒரு பிசினஸ்னால பயன்பெற்றிருப்பாய் என்றால் அந்த பிசினஸ் உன் குடும்பத்துக்கு உன்னுடைய பிழப்புக்கு தான் அது ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ஆனா இது நாள் வரையில காத்திருந்து கர்த்தர் தரப்போற அந்த பிசினஸ் நிமித்தமாய் இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல அநேக ஊழியங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும் என்று இயேசுவின் நாமத்திலே தீர்க்கதரிசனமாய் நடக்கவில்லை என்று சொல்லி ஏங்காதே, அது நடக்கும் என்று கர்த்தர் சொல்றார். ஐயா, your waiting welcomes the wonder of God. அல்லேலூயா. 3 காரியங்களை சொன்னேன். இந்த சம்பவத்தில் ஆண்டவர் எனக்கு சொல்ல சொன்ன 3 காரியங்கள். 1, உன் காத்திருக்கிறதுல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உனக்குள்ள கிரியை செய்கிறார். He works his word in us. அவருடைய வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்ய துவங்குறார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. அந்த வார்த்தை தான் எனக்குள்ள நிலைச்சிருக்கணும். வானமும் பூமியும் ஒழிந்து போனா கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்தே போகாது. என் சரீரம் குன்றி போகலாம், என் அழகு மங்கி போகலாம், என்னுடைய பயங்கர பலன் குன்றி போகலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கும். அந்த வார்த்தை மாத்திரம் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறதா இருக்கும். இத்தனை ஆண்டுகள்ல ஒன்றை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அநேக காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒன்று மாறவில்லை, கர்த்தருடைய வார்த்தை மாறவே இல்லை. சிறு வயது முதல் நான் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வார்த்தை இந்த நாட்கள் இன்னும் கூட அதிகம் இது மகிமையோடு கூட பெருகிக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறேன். அதுதான் இந்த வார்த்தையுடைய மகத்துவம். அந்த வார்த்தை எனக்குள்ள வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் அநேக காரியங்களை உனக்குள்ள காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 2வது சொன்னேன், you waiting wins the war within you. உனக்குள்ள ஒரு யுத்தம் இருக்குது. நம்பலாமா? நம்பிக்கை போராட்டம். சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா. என்னதுங்க? அது ஒரு பாச போராட்டம் மாதிரி ஆண்டவர்கிட்ட. என்னதுங்க? நம்பிக்கை போராட்டம் ஒரு பாச போராட்டம் மாதிரி. ஆண்டவரே உங்களை நம்பலாமா நம்ப கூடாது தெரியலையே, ஆனா நம்புவேன் என் இயேசு ஒருவரை. யாராவது சாட்சி குத்துறோன்னா அதை பாடிடுறா. ஆனா என்ன பண்ணுது உள்ளுக்குள்ள? ஆண்டவரே அவனுக்குலாம் நடந்துச்சு எனக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்குள்ள ஒரு கேள்வி, நம்பலாமா? எனக்கு நடக்குமா? எனக்கு வயசாயிடுச்சு, காலம் கடந்து போயிடுச்சு, அதுக்குரிய காலகட்டமே இல்லையே அப்படின்னு என்ன பண்ணுது? நிறைய நேரங்களில் உனக்குள்ள அந்த ஒரு யுத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த காத்திருப்பில் அந்த யுத்தத்தை முதல்ல நான் சீர்படுத்துறேன்றாரு. 3 நாள் ஒரு பெரிய யுத்தம் அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. என்ன தெரியுமா? கோபம் கூட இருந்துச்சு. ஆண்டவர் மேலே ஒரு பெரிய கோபம் இருந்துச்சு. பல காரியங்கள் அதுக்குள்ளே ஓடிச்சு. முதல்ல அதை ரிசால்வ் பண்ணிட்டு கேட்குறாருமா, என்னால் செய்ய முடியும் நீ நம்புறியானா? அந்த அம்மா சொல்லிச்சு, ஆமாம்மா ஆண்டவரே உங்களால் செய்ய முடியும் நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அந்த யுத்தத்தை அது முதல்ல அதுக்குள்ள இருந்த அந்த வார கிளியர் பண்ண உடனே கர்த்தர் சொல்ற, வா 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 நீயும் கூட வா, கல்ல புரட்டு, நீ தான் போய் புரட்டுங்க, அது நிமித்தமா என்னோட அற்புதத்தை செய்கிறது நீ பார்ப்பா என்று கர்த்தர் சொல்ற. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. you waiting, amen, not only that, welcomes the wonder of God in your life. அல்லேலூயா. இதே அதிகாரத்தை 45ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது மரியாள் இடத்துல வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகி யூதர்கள் அநேகர் இடத்துல என்ன மாட்டாங்க? ஆமா, சுத்தி பார்த்தான் பார்த்தீங்களா? அல்லேலூயா. சுத்தி பார்த்தான் பார்த்தீங்களா? அவங்க எல்லாரும் இயேசுசாமி இடத்துல விசுவாசமாய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணமா இருந்தா கூட, ஆமீன், சின்ன உதாரணம் தான். உங்ககிட்ட இது வரைக்கும் இந்த பிசினஸ்னால சொன்ன இல்லையா, நீங்க மாத்திரம் போஷிக்கப்படுதா, அந்த பிசினஸ்னால வாங்கிட்டு போற ஒருத்தருக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரும், அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க தொடங்கும். அது அநேகர் போய் அவர் வாய்மொழியாய் பல இடத்துல சொல்லுவாங்க. இப்படி அநேகர் வந்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறதற்காய் உன் இடத்துல ஓடி வரத்தக்கதாய் அந்த அற்புதத்தின் வார்த்தை உன் சாட்சியை சொல்லும் பொழுதே அநேகருக்கு அற்புதம் நடக்கத்தக்கதாய். அதனால தான் சில காரியங்கள் நின்று கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தர் இந்த ராத்திரியில் உங்களோடு கூட சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. காத்திருக்கிறது ஒரு நாள் வீண் போகாது. காத்திருக்கிறது ஒரு நாள் வீண் போகாது. இருதயம் வேணா இழைச்சு போகும், ஆனா நீ நம்பிக்கொண்டே இருக்கிற பட்சத்தில் இருதய இழைப்பை கர்த்தர் மாற்றி அதை ஜீவ விருஷமாய் கர்த்தர் மாற்றி அது உனக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இருக்கிற இடங்களை கண்களை மூடி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் காத்திருக்கிறது வீண் போகாது, இன்னும் அதிகமா இந்த வசனத்துக்குள்ள வளர வேண்டும் ஆண்டவரே, நான் காத்திருக்கிறது வீண் போகாது, என் சந்தேகங்கள் தீர்க்கப்படட்டும் ஆண்டவரே, காத்திருக்கிற காலகட்டங்கள் எனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற சந்தேகங்கள் மாறட்டும் ஆண்டவரே, அவிசுவாச கூறுகள் மாறட்டும் ஆண்டவரே, அவநம்பிக்கைகள் மாறட்டும் ஆண்டவரே, என் கேள்விகள் மாறட்டும் ஆண்டவரே. நான் காத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் எனக்கு முழுசுமே நம்புகிறது கிருபை தாங்க ஆண்டவரே.
எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க போறீங்க? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்பவுமே உங்களுக்கு சொல்றேன், நீங்க இருக்கிற இடத்துல இந்த வசனத்தை பெற்றுக்கொள்கிறவங்கள அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த காரியம் நடக்காம எத்தனை பேர் அந்த தைரியம் இருக்குதோ தெரியாது. நான் தைரியமா நீங்க சொல்லும்படி உங்களை கேட்கிறேன். ஆண்டவர், இதுவரை நடக்காது இருக்கிறது நல்லது ஆண்டவரே. ஏனென்றால் ஆண்டவரே, தாமதிக்கிற அந்த காலகட்டத்தில் கர்த்தர் இதுவரை என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. நிச்சயமாய் கர்த்தர் செய்வீங்க ஆண்டவரே. நீர் செய்யாமல் இருக்கவே மாட்டீர். நிச்சயமா எனக்குரியதை கர்த்தர் செய்வீங்க. நல்ல யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிள்ளைகள் பிறந்து கொண்டிருக்கிறது, பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு நடக்கிறது எவ்வளவு சோர்வா இருந்திருக்கும். ஆனால் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பயன்பெறவில்லை. ஆனால் ஈசாக்கோ இன்றைய வரையில பேசப்படுகிற ஒரு பெரிய பேராய் மாறுகிறது என்றால் காத்திருக்கிறதால வருகிற ஒரு அற்புதம். ஒரே காலகட்டத்தில் நின்றாதே, காத்திருந்து பெற்றுக்கொள்கிற அந்த அற்புதம் தலைமுறை தலைமுறையாய் அந்த அற்புதத்தின் சாட்சியை சொல்லிக் கொண்டே இருக்கத்தக்கதாய் ஆண்டவர் கிரியைக்காய் தான் அநேக நேரங்களிலே உன் வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை கர்த்தர் தாமதித்துக் கொண்டே இருக்கிறார். இருக்கிறவங்க அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் காத்திருக்கிறது ஒரு நாள் வீண் போகாத ஆண்டவரே, காத்திருக்கிறது ஒரு நாள் வீண் போகாத ஆண்டவரே, காத்திருக்கிறது ஒரு நாள் வீண் போகாத ஆண்டவரே, நான் காத்திருக்கிறது நல்லது ஆண்டவரே. காத்திருக்கிற காலகட்டத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செய்யும்படிக்கு இதுவரை எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு நன்றி செலுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பீராக. அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிச்சிட்டே இருங்க. அநேக நாட்களாக நீ எதிர்பார்க்க ஒரு காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி காத்து காத்து உன் இருதயம் இழைத்து போயிருக்கலாம். வசனமே தெளிவா சொல்லுது, காத்திருக்கிறது உன் இருதயத்தை இழைக்க பண்ணுன்று. Sometimes you may feel that your waiting is a time of wasting. Your waiting, all these years of waiting has been wasted in your life. But I want to declare something. இந்த நாள்ல உங்களோடு கூட சொல்லும்படி கர்த்தர் ஏவுகிற காரியம் அதுதான். நீ காத்திருக்கும் பொழுது the Lord works his word within you. உனக்குள்ளே தம்முடைய வார்த்தை, இதுவரையில சொல்லிக் கொண்டே இருக்கிற வார்த்தையை கர்த்தர் கிரியாய் மாற்றுகிறார். அதை இன்னும் அதிகமாய் நம்புகிறதுக்கு அந்த வார்த்தையானது உனக்குள்ளே நீ காத்திருக்கிற காலகட்டத்தில் அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் காத்திருப்பின் நாட்களை நீண்டு கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, காத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆமென், அநேக நேரங்களில் ஒரு சந்தேகம், பயம், அவிசுவாசம் என்ற யுத்தங்கள் இருக்கிறது. அந்த யுத்தத்தை ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல நீ காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உன் கையில தருகிற அந்த wonder, when you wait, the Lord gives you his wonder in your hand. உன் கையில ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் தருகிறார். இதுவரையில மற்றவர்களுக்கு அதே காரியம் நடந்திருந்தாலும் உன் கையிலே காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அதன் மொத்தமாய் வருகிறது மிக ஆசீர்வாதமாய், அதிசயமாய், அது பெரிய வித்தியாசமான ஒரு பெரிய ஜெயமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அதனால நீ காத்திருக்கிறது வீணல்ல. காத்திருக்கிறது வேணா உனக்கு இருதயத்தை இழைக்க பண்ணலாம். ஆனால் காத்திருக்கிறது நிமித்தமாய் கர்த்தர் அதை உன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமாய், அதை நிச்சயமாய் உன்னுடைய பெரிய ஜெயமாய் மாற்றி கர்த்தர் முடிப்பார். அல்லேலூயா.